ஹாய் ஆல், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா பைத்தான் டேட்டா டைப்ஸ். ஓகேவா? இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம். ஒன்று வாட் இஸ் மீன் பை ஸ்டாட்டிக் வர்சஸ் டைனமிக்லி டைப்டு டேட்டா டைப். ஓகேங்களா? அது பார்க்கலாம். ரெண்டாவது வாட் ஆர் த லிஸ்ட் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இன் பைத்தான் அவைலபிள் இன் பைத்தான், அது பார்க்கலாம். நம்ம டேட்டா டைப்ஸ்னு எடுக்கும்போது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு வரும்போது நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்கும். ஸோ பைத்தானில் என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு we need to understand what is mean by static, what is mean by dynamic. சரி, இப்போ நான் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு நான் கோடிங் எழுத ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஒரு கோடு எழுதுகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் கோடு எழுதும்போது நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணோம். இப்போ நான் லெட்ஸே ஜாவாவில் எழுதுகிறேன்னு வச்சுக்கோங்க. ஜாவாவில் நான் என்ன சொல்லணும், எப்படி சொல்லணும், இன்ட்டுன்னு சொல்லணும். ஃபஸ்ட்டு என்னுடைய டேட்டா டைப் என்ன, அதுக்கப்புறம் என்னுடைய வேரியபிள் நேம் என்ன. ஸோ வேரியபிள் நேம் நான் என்ன பண்ணுறேன், ஏஜ்னு வச்சுக்கேன். ஸோ என்னுடைய வேரியபிள் நேம் ஏஜ் ஈக்குவல் டு ஒரு 30. இதே இப்போ நான் சியில் எழுதினாலும் இப்படி தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு எனக்கு என்ன வரும்னா டேட்டா டைப் ஃபஸ்ட்டே வந்துடும். கரெக்டுங்களா? இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லணும்னா டேட்டா டைப் ஃபஸ்ட்டு சொல்லிடணும். அதுக்கப்புறம் என்னுடைய வேரியபிள் நேம், அதுக்கப்புறம் என்னுடைய வேல்யூ. இது ஜாவா, C++, ஜாவா, இது மூணுத்துலேயும் இப்படி தான் இருக்கும். இது எங்கே வரும்னா எனக்கு ஸ்டாட்டிக் டேட்டா டைப்ஸ். ஸ்டாட்டிக்னால் எனக்கு நான் ஃபுல்லாகவே முன்னாடியே சொல்லிடுறேன் நான். ஓகேங்களா? என்னோடய டேட்டா டைப் என்னன்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஸோ இது என்னென்ன லாங்குவேஜ், C++, ஜாவா. சரி, அடுத்து இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டைனமிக்லி டைப். இப்போ நான் பைத்தானில் கோடு எழுதுகிறேன் அப்படின்னா பைத்தானில் நான் எப்படி எழுதுவேன், எனக்கு வேரியபிள் நேம் ஏ ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அதே ஏஜ் ஈக்குவல் டு நான் என்ன பண்ணுவேன், ஏஜ் ஈக்குவல் டு 30. இது பைத்தான்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பைத்தானில் நான் சொல்கிறேன். ஸோ பைத்தானில் நான் சொல்லும்போது நான் இங்கே டேட்டா டைப்பே நான் முன்னாடி சொல்லவே இல்லை, எங்கேயுமே டேட்டா டைப் சொல்லலை. அப்போ இந்த 30 என்ன ஆகுன்னா இந்த வேரியபிளில் போய் அசைன் ஆகும்போது அப்போ இது போய் செக் பண்ணும், இது என்ன டேட்டா டைப் அப்படின்னு சொல்லிட்டு. 30ன்றதை இது இன்டர்னலாக செக் பண்ணி பார்க்கும் அந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ணுற போது. அப்போ இது ஏஜ் என்ன ஆகுனா எனக்கு இன்டிஜர் டேட்டா டைப்பாக வந்துடும். ஏஜ் என்ன இன்ட் டேட்டா டைப்பாக வந்துடும். ஸோ இதுதான் டைனமிக்லி டைப். ஓகேங்களா? இப்போ நான் எங்கேயுமே இங்கே எக்ஸ்பிளிசிட்டாக எதையுமே நான் இங்கே முன்னாடி சொல்லவே இல்லை பைத்தானில். பட் ஆனால் அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் ஜாவா, C++ல் நான் என்ன சொல்லணும்னா முன்னாடியே என்ன சொல்லிடணும், இங்கே என்னுடைய டேட்டா டைப் நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்றது சொல்லிட்டு. ஸோ அதுதான் இது ஸ்டாட்டிக், இது டைனமிக். இது டைனமிக் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு எடுத்துக்கிட்டால் நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்கும். ஸோ என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எல்லோரும் என்ன சொல்லுவோம்னா இன்டிஜர், இன்ட்டு வரும். இன்டிஜர், ஃப்ளோட் வரும், காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதுக்கப்புறம் பூலியன், அதை பூல் அப்படின்வாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் STR, ஸ்ட்ரிங். ஸோ அப்போ இது பேசிக் டேட்டா டைப்ஸ். ஓகேங்களா? இன்டிஜர், ஃப்ளோட், காம்ப்ளெக்ஸ் நம்பர், பூலியன் அண்ட் ஸ்ட்ரிங். இன்னொரு செட் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இருக்குது. அது என்ன சொல்லுவாங்கன்னா இது ஒரு லெட்ஸே பேசிக். ஓகேங்களா? பேசிக் டேட்டா டைப்ஸ். அடுத்த டேட்டா டைப்ஸ் இருக்குது. இது என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம சீக்வென்ஷியல் டேட்டா டைப்ஸ் கீழே வரும். ஓகேங்களா? இப்போ இங்கே நம்ம என்ன சொல்லுவோம், என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் வரும், லிஸ்ட், டப்புள்,
அதுக்கப்புறம் செட், அப்புறம் ஃப்ரோசன் செட், அதுக்கப்புறம் டிக்ஷனரி. ஓகேங்களா? ஸோ இது வந்து சீக்வன்ஸ் டைப். சீக்வன்ஸ் டைப்னா நான் சொல்கிறேன் என்ன, ஏன் இது வந்து சீக்வன்ஸ் டைப் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ நம்ம ஒரு டேட்டா டைப்ஸ் பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ அப்போ நம்ம பார்க்கும்போது நம்ம இது ஏன் வந்து இந்த கேட்டகரியில் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்து இருக்க டேட்டா டைப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பைட். என்னென்ன டேட்டா டைப்ஸ், அதர் டேட்டா டைப்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. பைட் இருக்குது, பைட் அரே வரும், ரேஞ்ச் வரும், அதுக்கப்புறம் நன் வரும். ஓகேங்களா? பைத்தானில் வந்து என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குது மொத்தமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதெல்லாம் தான் மொத்தமாக இருக்கிற டேட்டா டைப்ஸ். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.